வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் பொறுத்த மட்டும் வந்துட்டு ஒரே குரூப்பாக இருந்த நியூஸ் பேப்பர் இப்போ வந்து 2 குரூப்பாக வந்துட்டு அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் ஒடிஷா வரைக்கும் வந்துட்டு ஒரு குரூப் ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. 90களினுடைய கடைசி வரைக்கும் அந்த 2 குழுமமும் ஒரே குழுமமாக தான் இருந்தாங்க. அந்த ஃபவுண்டரினுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டை பிரித்ததுக்கப்புறமா 90களினுடைய இறுதி வரைக்கும் எடிட்டோரியல்ஸ், ஒப்பீனியன், காலம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு பெயரை வந்துட்டு நம்ம மொத்தமாக எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததை தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியும், தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயரில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியும் வந்துட்டு எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 100 பிரபலமானவர்களினுடைய பட்டியல், பாப்புலரான பர்சன்ஸ், இந்தியாவில் டாப் 100 பர்சன்ஸினுடைய பட்டியலை வந்துட்டு சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டியலில் இந்த வீடியோவில் நாம் டாப் 10 பர்சன்ஸ், ஒட்டுமொத்தமாக அந்த 100 பேரில் டாப் 10ல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ரேட்டிங் படி 10லேருந்து 1 வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல கௌதம் அதானி குரூப்பினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய கௌதம் அதானி. இவர் 2023 எடுத்த பட்டியலில் 33வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 10வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறாரு. அண்ட் அடுத்தது 9வது இடத்துல பிஜேபியினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா. போன முறை எடுத்த பட்டியலில் 7வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 9வது இடத்துல நீடிக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு 8வது இடத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். போன முறை எடுத்த பட்டியல்லையும் அவங்க 8வது இடம் எடுத்திருக்கிறாங்க. இந்த முறையும் 8வது இடத்துல இருக்கிறாங்க. 7வது இடத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 2023 பட்டியலில் 11வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை அவர் 7வது இடத்துல இருக்கிறாரு. 6வது இடத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத். அவர் போன முறை எடுத்த பட்டியலில் 5வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 6வது இடத்துல இருக்கிறாரு. அப்போது 5வது இடத்துல யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர். அவர் போன முறை எடுத்த பட்டியலில் 2023 3வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 5வது இடத்துல இருக்கிறாரு. 4வது இடத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் இருக்கிறாரு. அவர் போன முறையும் 4வது இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. இந்த முறையும் 4வது இடத்துல இருக்கிறாரு. 3வது இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத். அவர் தான் 3வது இடத்துல இருக்கிறாரு. 2023 பட்டியலில் அவர் 6வது இடத்துல இருந்திருக்கிறாரு. இந்த முறை 3வது இடத்துல இருக்கிறாரு. அண்ட் 2வது இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2வது இடத்துல இருக்கிறாரு. போன முறையும் அவர் 2வது இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. இந்த முறையும் 2வது இடத்துல இருக்கிறாரு. முதல் இடத்துல பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு. போன முறையும் முதலிடத்தில் தான் இருந்திருக்கிறாரு. இந்த முறையும் முதலிடத்தில் தான் இருக்கிறாரு. மோஸ்ட் பாப்புலர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்ற அந்த 100 பேர் அடங்கிய பட்டியலில் டாப் 10ல் இருக்கிறது இந்த 10 பேர் தான். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.